நாம் தமிழர் கட்சியால் ராணிப்பேட்டை மாவட்டம் பெற்றது என்ன? கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நாம் தமிழர் கட்சி கடந்த 5 ஆண்டு காலத்துல கொடுத்த திங்கள் மனுவின் எண்ணிக்கை மட்டுமே 280 மனு. இந்த 280 மனுல 10 மனுக்கு தான் நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய பிரதான பிரச்சனை என்ன? குரோமியம் கழிவு. இந்த குரோமியம் கழிவு முறையாக என்கின்ற அகற்றணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பல முறை மனு கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம், தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு பிடிவும் இல்லை. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சோழிங்கர் பணப்பாக்கத்துல டிபிஜே என்ற ஒரு கம்பெனி அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இருந்து அத்துமீறி மணல்கள் அள்ளினாங்க சட்டவிரோதமா. அந்த மணல்கள் கலந்த அந்த குழிகள் இருக்கு இல்லையா, அந்த மரண குழிகளை மனித உடல் கொண்டு நிரப்பும் போராட்டம் நாங்க ஒரு போராட்டம் நடத்தினோம். அதன் விளைவாக அரசாங்கம் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சு இறுதியில அந்த டிபிஜே கம்பெனி அந்த செயல் திட்டத்தை விட்டு போயிட்டாங்க. அப்ப அவ்வளவு நாங்க போராடி இருக்கோம். ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்கோம், கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக போராடி இருக்கோம். ஏன் நம்ம அனந்தலை மலையை உடைச்சு கடத்தக்கூடிய அந்த விஷயத்தை நாங்க போராடி இருக்கோம். அந்த போராட்டத்துல நான் உட்பட நாம் தமிழர் உறவுகள் கைது செய்யப்பட்டிருக்கோம். இப்ப 20 நாளைக்கு முன்னாடி இப்ப தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக போராட்டங்களை இருக்கின்றோம். ராணிப்பேட்டை நகராட்சியுடைய சீர்கெட்ட நிர்வாகத்தை கண்டிச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போராட்டம் நடத்தணும். மேல் விசாரத்தை சேர்ந்த மக்களுடைய ஒரு 3000 மக்களுக்கு குடியுரிமை பட்டா தரேன், வீட்டு மனை பட்டா தரேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா உடனே சாதிக் பாஷா நகரை இடிச்சு தள்ளினாங்க. அந்த மக்களோட நாங்க நின்று அந்த மக்களுக்காக நாங்க போராடிட்டோம். இங்க இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் தன்னுடைய அந்த கழிவுகளை பாலாஜில நேரடியாக திறந்து விட்டுச்சு. அதை எடுத்து நாங்க போராடணும், சட்ட போராட்டம் செஞ்சோம், தொடர்ந்து நாங்க போராடணும். அதன் விளைவாக இன்றைக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் குறைஞ்சபட்ச மனசாட்சியோட அந்த நிறுவனங்கள் நடந்துருக்கு. அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியுடைய தொடர் போராட்டம். மாவட்டம் அப்பா சொல்லட்டும், உங்க சார்பா அப்பா இங்க வந்துட்டாங்க. அப்பா நம்பிக்கை இல்லையா? அப்பா பேசுவாங்க. கோப்புகளோட வந்திருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. தூர நின்னு